சில பேர் பாருங்க, யாராவது சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. உட்காந்துட்டு அதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன விசேஷம் ஏது விசேஷம்னு கேட்பாங்க. நம்மளும் ஓட்டவாயி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவோம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம். உண்மையிலேயே அவங்க பாசமாக கேட்குறாங்க, நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப பாசமாக இருக்காங்களே நினைப்போம். ஆனால் அது கிடையாது. அவங்க எப்படா நம்ம வீட்லேயும் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளேயோ பொண்டாட்டி புருஷனுக்குள்ளேயோ எப்படா சண்டை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம வீட்டில் அப்படி வாக்குவாதமோ சண்டையோ வந்துச்சுனாக்க நம்ம விட்டு கொடுத்து பொறுமையாக போகணும். ஏன்னாக்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த நாளுக்காகத்தையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் மௌனம்தான் சில நேரங்களில் மிகச்சிறந்த ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்து. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில சூழ்நிலைகளில் விவாதம் பண்ணுறதை விட அமைதியாக போவது தான் சிறந்த புத்திசாலித்தனம். அமைதி உன்னுடைய பலவீனம் கிடையாது, அது உன்னுடைய பலம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய கூடாது, கார் வாங்க போகிறோமா,